உம்மண்டை தேவனே நான் சேரட்டும் சிலுவை சுமந்து நடப்பினும் என் ஆவல் என்றுமே உம்மண்டை சேர்வது உம்மண்டை சேர்வது நான் சேரவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். என்பதற்காக பழைய ஏற்பாட்டு புஸ்தகமாகிய ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அடிப்படையாக கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் என்று சொல்கிற தன்னுடைய ஜனத்தை எப்படியாக எகிப்திலிருந்து பிரித்து அவர்களை தனக்கு ஒரு ராஜ்யமாக மாற்றி தனக்கு அவர்கள் ஒரு ஆசாரிய ராஜ்யமாக தன்னை வணங்குகிறது மாத்திரமல்ல அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதை அவர்களுக்கு விளங்க பண்ணி ஆண்டவர் அவர்களை பரிசுத்த ஜாதியாக பூமியிலே பொக்கிஷமாக சம்பத்தாக தனக்கென்று நியமித்த அந்த மக்கள் பின்னதாக அநேக காரியங்களுக்கு இடம் கொடுத்து உலகத்தாரை போல வாழ்ந்து வேசித்தன ஆவினால் நிறைந்து பொய்களினால் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கும் மாயையான ஒரு வாழ்க்கைக்கும் தங்களை விட்டுக் கொடுத்ததினாலே ஆண்டவர் எவ்வளவாய் ஏங்கினார் என்பதை காண்பித்து திரும்பவும் அவர்களை சேர்த்து மீண்டும் நிறுத்தி அவர்களை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு தேவன் எதையெல்லாம் செய்கிறார் என்பதை 2 நாட்களும் நான் உங்களோடு கூட பேசி அவருடைய நிலைமையை உங்களுக்கு விளங்கி காண்பித்து நம்முடைய வாழ்க்கையையும் உங்களுக்கு சுட்டி காட்டி தேவனிடத்தில் திரும்ப வேண்டிய அவசியத்தை பேசி வருகிறேன். இன்றைக்கும் அதையே தொடர்ந்து இன்னமும் அந்த வசனங்களில் அடிப்படையிலே ஆண்டவருடைய தெளிவான காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறதெல்லாம் எத்தனை அன்பான தேவன் நமக்கு உண்டு. அவர் அன்பின் நிமித்தம் என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்த வாழ்க்கை எத்தனையாய் சீர் மிகுந்ததா இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிப்பதற்காகவே. ஆகையினால் இன்றைக்கும் ஓசியாவின் புஸ்தகத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பி ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு எப்படியெல்லாம் பேசுகிறார் என்பதை முதலாவது காண்பித்து அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காத போது என்ன தீமையெல்லாம் நிறைவேறுகிறது நடக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே சில காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சில காரியங்களை சொல்கிறார். வாசிக்கலாம். 11வது அதிகாரம் 1வது 3வது 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் 3வது வசனம், நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள்.
4வது வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை, தான் தெரிந்து கொண்டு வேறு பிரித்த ஜனத்தை ஒரு பெரிய நோக்கத்தோடு உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாற்றிவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வேறு பிரித்த ஜனத்தை நேசித்த விதத்தை ஆண்டவர் இங்கே அழகாக 5 காரியங்கள் மூலமாக சொல்கிறார். இந்த 3 வசனங்களிலே கவனியுங்கள். இந்த நேசத்தின் உறவை குறித்து ஆண்டவர் இங்கே பேச ஆரம்பிக்கிறார். அன்பை புரிந்து கொள்வதற்கு உறவு முக்கியம் அல்லவா? அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுவதற்காக 5 காரியங்களை உள்ளடக்கின வசனங்களை தீர்க்கதரிசியின் வாயிலாக தன்னுடைய மக்களுக்கு கூவி அறிவிக்கிறார். 1வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஒரு தகப்பனுக்கும் ஒரு குமாரனுக்கும் உள்ள உறவு. நன்றாய் கவனியுங்கள். என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று சொல்லுகும் போது அவர் சொல்லுகிற காரியம் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை ஆண்டவர் காண்பிக்கிறார். 3வது வசனத்திலே அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் நடக்க பழக்கினேன் என்று சொல்கிறார். அதாவது ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள உறவை காண்பிக்கிறார். தாய் எப்படி அந்த பிள்ளையை கைப்பிடித்து அதை நடக்க சொல்லிக் கொடுக்கிறாளோ அப்படியே நான் கைப்பிடித்து நடக்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். 3வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை சொல்கிறார், நான் அவனுக்கு வைத்தியன் என்று சொல்கிறார். நான் குணமாக்குகிறவர். ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும், ஒரு வைத்தியனுக்கும் ஒரு நோயாளிக்கும் உள்ள உறவு என்று சொல்கிறார். 4வது வசனத்திலே இன்னொரு காரியத்தை அவர் இங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க நன்றாக கவனியுங்கள். ஆண்டவருடைய உறவு எப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் சித்தரிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அதை புரிந்து கொண்டு நீங்கள் அவருடைய காரியத்தின் அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும். 4வது வசனத்திலே மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பு என்று சொல்லும் போது ஒரு ஹஸ்பண்டும் ஒரு வைஃபும் அல்லது ஒரு மனைவியும் கணவனும் எப்படி அன்பினாலே பிணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த உறவிலே நான் உன்னோடு ஈடுபடுகிறேன் என்று சொல்கிறார். அதற்கு இறுதியாக அவர் நுகத்தடியை எடுத்து போட்டு என்று சொல்லுகிற போது ஒரு மேய்ப்பனை அடையாளம் காட்டி மேய்ப்பனின் மந்தைக்கு தன்னுடைய உறவு எப்படி ஒரு நுகத்தடியை ஏரை பூட்டி கொண்டு போய் வயலிலே உழுதுவிட்டு வருகிற அந்த மாட்டின் மேல இருக்கிற நுகத்தடியை எடுத்து போட்டு அதற்கு அந்த மாட்டுக்கு புல்லை அல்லது வைக்கோலை கொடுக்கிறானோ அந்த மேய்ப்பனை போல அல்லது அந்த குடியானவனை போல ஒரு உறவு இருக்கிறது ஆண்டவர் இங்கே விளக்குகிறார். கவனியுங்கள் ஐயா, கவனியுங்கள். நாங்கள் பீகாரிலே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை உண்டாக்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். அதை நான் சொல்வேன் என்றால் உங்களுக்கு விளங்கும். நான் இப்பொழுது இருக்கிற டெக்ரியான் சோன் என்கிற பட்டணம் கயா என்கிற பட்டணத்திற்கும் புத்த மதம் ஆரம்பித்த அந்த புத்த கயாவுக்கும் வாரணாசி அல்லது காசி என்று சொல்லப்படுகிற அந்த பட்டணத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பட்டணம். அந்த டெக்ரியான் சோனின் ஒரு சின்ன கிராமமாய் இருந்த போது அங்கே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை உண்டாக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு பண முதலை அந்த ஊருக்கு வந்தார். ஏகே ஜெயன் என்று ஒருவர். கிட்டத்தட்ட 16,000 பேர் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை அங்கே உருவாக்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள். ஏனென்றால் டெக்ரியான் சோன் நன்றான ஒரு இடத்தில் இருக்கிறது. சோன் என்கிற நதியினுடைய மேலே, அது 3 கிலோமீட்டர் அகலமுள்ள நதியின் மேலே இருக்கிறபடினாலும் கிராண்ட் ட்ரங்க் ரோடு என்று சொல்லுகிற அந்த பிரதான சாலை கல்கத்தாவையும் டெல்லியையும் இணைக்கிற சாலை அதை கடந்து போகிறதுனாலையும் ரயில்வே லைன்லே கிராண்ட் கார்டு என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலேயும் அது சந்திக்கிறதுனாலையும் அங்கே சுண்ணாம்பு கற்கள், மூங்கில் காடுகள் அந்த நாட்களிலே இருந்தது. அதுவும்
நிலக்கரியும் ஏராளமாய் கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்தபடினாலே பேப்பர், சிமெண்ட், ஆஸ்பெஸ்டாஸ், வனஸ்பதி, அங்கே சுகர் என்று பலவிதமான பிரிவுகளை கொண்ட 7 பொருட்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய காம்ப்ளெக்ஸை போல அங்கே உருவாக்கினார்கள். அதை உருவாக்குவதற்கு வந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதை உண்டாக்குவதற்கு வந்தவர்களிலே ஒரு பெங்காலி விதவையும் இருந்தாள். வங்காளத்தை சேர்ந்த அந்த விதவை 3 பிள்ளைகளோடு கூட அந்த பட்டணத்திற்கு அந்த பணியிலே பிள்ளைகளை கொண்டு சம்பாதிப்பதற்காக வந்தாள். அவள் ஒரு கிறிஸ்தவள். ஆனால் வந்த இடத்திலே 3 பையன்களிலே ஒரு பையன் மரித்து போனான். மரித்து போன தன்னுடைய குமாரனை அடக்கம் பண்ணுவதற்கு, கிறிஸ்தவ முறையிலே அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு கிறிஸ்தவரும் ஒரு ஊழியமும் இல்லாமல் போனபடினாலே அண்டை வீட்டார் அந்த பிணத்தை எடுத்து இந்துக்களின் முறையிலே எரித்து விட்டார்கள். இது அவளை தாக்கிற்று. இது அவளை தாக்கிட்டபடினாலே, ஐயோ, என் ஆண்டவருடைய காரியத்தை சொல்வதற்கும் செய்வதற்கும் இங்கே ஒரு ஊழியனும் இல்லையோ, ஒரு ஊழிய காரியம் இல்லையோ என்று சொல்லி அலைந்து திரிந்து இங்கிலாந்திலிருந்து வந்திருந்த ஒரு நர்ஸை கண்டுபிடித்தார்கள். அவளை இழுத்துக்கொண்டு எப்படியாயிலும் ஒரு ஊழியம் செய்யுங்கள் என்று அந்த பட்டணத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்களோடு கூட இந்த மூதாட்டியும் சேர்ந்து கொண்டார்கள். பின்னதாக இன்னொரு மிஷனரியும் அந்த அம்மா இங்கிலாந்திலிருந்து வரவழைத்து 2 வெள்ளை பெண்கள், வசதி இல்லாத, எலக்ட்ரிசிட்டி இல்லாத, பாதைகள் இல்லாத, கொள்ளைக்காரர்களும் கொடுமைக்காரர்களும் நிறைந்த இடத்திலே ஒரு சின்ன ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய ஊழியம் மருத்துவ ஊழியமாய் இருந்ததினாலே அநேகர் பயன்பட்ட போதிலும் ஆண்டவருக்கு ஒருவரும் இருதயத்தை திறக்கவில்லை. பயன்பட்டார்கள், ஆனால் தேவனை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. இது நிமித்தமாக அங்கே ஒரு காரியம் நடந்தது. நன்றாய் கவனியுங்கள் நான் சொல்கிறதை. அவர்கள் 2 பேரும் அந்த சூழ்நிலையிலே தள்ளப்பட்டவர்களுக்கு 2 பேருக்கும் கேன்சர் வந்து விட்டது. கேன்சர் வந்த அவர்கள் இன்னொரு நர்ஸையும் கூப்பிட்டார்கள். ஒரு நர்ஸ் இங்கிலாந்துக்கு போக வேண்டியதாய்விட்டது. அவர்கள் இருந்ததெல்லாம் ஒரு வாடகை வீடு, அவர்கள் செய்ததெல்லாம் ஒரு வாடகை கட்டடத்தில் தான். இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னொரு நர்ஸ் வந்து பணி செய்தார்கள். 26 வருடங்கள் உழைத்த போது ஒரு மனிதனும் கூட ஆண்டவருக்கு சொந்தமாகாத அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். என்ன ஜெபித்தார்கள்? தங்கள் டைரியிலே எழுதி வைத்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து விட்டது. உம்முடைய அன்பை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையினாலே எப்படியாயிலும் இந்த பகுதிகளை குறித்து பாரம் ஒரு வாலிபனுக்கு தாரும், அவன் வந்து இங்கே ஊழியத்தை நடத்தட்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் ஒரு கட்டடத்தையும் கட்டவில்லை, அவர்கள் ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்றாலும் இந்த பாரத்தோடு கூட ஜெபித்த போது 1, 2, 3, 4, 5 என்று போட்டு தங்களுடைய டைரியிலே அவர் நன்றாக பாட வேண்டும், நன்றாக பிரசங்கம் பண்ண வேண்டும், நன்றாக வாலிபர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், சிறு பிள்ளைகள் மத்தியில் என்றெல்லாம் எழுதி வைத்து ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த அதே நாளில் தான் ஆண்டவர் சென்னையிலே பணி செய்து கொண்டிருந்த என்னை பீகாரை காட்டி அழைத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எங்கேயோ யாரோ ஜெபித்த ஜெபத்தை கேட்டு 3000 கிலோமீட்டர் தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் பீகாரை காண்பித்து போய் என்று சொன்னார். நன்றாய் கவனியுங்கள். அதை எங்கள் மனதிலே வைத்திருந்தபடியினாலே அவர்களோடு கூட நான் போய் சேர்ந்தது உண்மைதான். ஆனால் அவர்களுடைய உதவியினால் அல்ல, அவர்கள் அலைந்து திரிந்த இடங்களிலே நான் ஊழியத்தை தொடர்ந்தேன். நான் போன பின்பு கர்த்தர் ஆங்காங்கே கிரியை செய்ய ஆரம்பித்ததை பார்த்து அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆங்காங்கே சபைகள் உண்டாக ஆரம்பித்ததை பார்த்து அவர்கள் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலும் போய் சேர்ந்து விட்டார்கள். கவனியுங்கள். இந்த காரியத்தை மனதில் வைத்திருந்தபடியினாலே இந்த இடத்திற்கு ஒரு மருத்துவ பணி தேவை என்பதை அறிந்து நாங்கள் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை கட்டுவதற்கு கர்த்தர் வித்தியாசமாக கிரியை செய்தார். சிறிய ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்தோம். ஆனால் எங்கள் பிள்ளைகள் மத்தியில தேவ ஆவியானவர் அசைவாடி தீர்க்க தரிசனம் வந்தபோது இந்தியாவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் வருகிறது என்று
குஜராத்திலே ஆலயங்கள் எரிக்கப்படும் முன்னதாக, ஒரிசாவிலையும் பீகாரிலையும் அடிக்கும் முன்னதாக, அந்த காரியங்கள் நடக்கும் முன்னதாகவே எங்கள் குட்டி பிள்ளைகள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னதை நான் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அவரிடத்திலே நான் சொன்ன 6வது மாதத்திலே இந்தியாவில் ஆங்காங்கே கிறிஸ்தவ ஆலயங்கள் தாக்கப்பட்டன, கிறிஸ்துவின் மக்கள் அடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அவர் எனக்கு போன் பண்ணி சொன்னார், அண்ணன் நீங்கள் சொன்னபடி ஆகிவிட்டதே என்று சொன்னார். நான் சொன்னேன், உபத்திரவம் வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரின் ராஜ்யம் நிலைத்து நிற்கும் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கேட்டார், என்ன செய்ய போகிறீர்கள் என்று. நான் சொன்னேன், எகிப்திலே உபத்திரவம் வந்த போது ஏராளமான மருத்துவச்சிகளை அனுப்பிவிட்டார்கள் அல்லவா, ஆண்டவர் எழுப்பவில்லையா, ஆகையினால ஏராளமான மருத்துவச்சிகளை நான் எழுப்ப போகிறேன் என்று சொன்னேன். நர்சஸ் எழுப்ப போகிறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நர்ஸ்களை வைப்பதற்கு உங்களுக்கு முதல்ல ஆஸ்பத்திரியே இல்லை என்று சொன்னேன். நான் அவர்களுக்கு சொன்னேன், யெகோவா ஈரே, தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னேன். அந்த பாரம் அவரை அழுத்தினபடினாலே நன்றாக ஓடிக்கொண்டிருந்த, லாபத்தோடு ஓடிக்கொண்டிருந்த ஒரு தன்னுடைய கம்பெனியை விற்று அவர் பணத்தை தந்ததினாலே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை நாங்கள் உண்டாக்கினோம். ஹல்லேலூயா. அந்த ஆஸ்பத்திரியை திறப்பதற்கு நான் லாலு பிரசாதை கூப்பிட்டேன். அவர் தன்னுடைய மனைவியோடு வந்து சேர்ந்தார். வந்த அவரிடத்தில் நான் ஒரு காரியத்தை சொன்னேன், ஐயா ஐயா, ஆண்டவர் இந்த பீகாரின் மேலே மிகுந்த கரிசனை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, என்னை பீகாருக்கு கொண்டு போகும் முன்னதாக ஆண்டவர் தன்னுடைய கண்களை காண்பித்து அதிலிருந்து உருண்டோடின கண்ணீரை நான் பார்த்து அதன் மேலே விழுந்தது கதையை நான் அவருக்கு சாட்சியாக சொன்னபோது, அவர் தன்னுடைய முதலமைச்சராக இருந்த ரப்ரி தேவியை கூப்பிட்டு, இவங்க ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர் டி அப்படி என்று சொன்னாரே, பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பேசும் தெய்வம் நீர். ஹல்லேலூயா. பேசாதவைகள் அல்ல, வாயிருந்தும் பேசாதவைகளும், காலிருந்து நடக்க கூடாதவைகளும், கையிருந்தும் செயல்படக்கூடாத ஒரு தெய்வத்தை நாம் வணங்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர், நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிறவர். கவனியுங்கள், அந்த செயல்படுகிற ஆண்டவர் உறவு கொள்ள விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே என்னால உன்னோடு உறவு கொள்ளாமல் இருக்க முடியாது, உன்னோடு நடக்காமல் இருக்க முடியாது என்று தவிக்கிற ஒரு ஆண்டவரையா. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு கணவனும் மனைவியும் ஆளுக்கு ஒரு பக்கமா மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அவர் ஆபீஸ்ல இருந்து வர்றார், தன்னுடைய பைய வைக்கிறார், உடனே டக் என்று ஒரு சத்தம் கேட்கிறது என்று வைத்துக் கொள்வோம். மனைவி ஒரு கிளாஸ் டீயை கொண்டு வைத்து விட்டு போகிறாள். அவனை எடுத்து குடித்து விட்டு மறுபடியும் குளித்து விட்டு மறுபடியும் டிவி முன்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று கரண்டி சத்தம் கேட்கிறது. போய் லபக்கு லபக்கு என்று சாப்பிட்டு விட்டு போய் படுத்து கொண்டுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். இதை குடும்பம் என்று சொல்லுவோமா? ஹலோ, ஒரே கூரையின் கீழே இருந்தாலும், அவள் பிரியாணியே பன்றி ஆக்கி போட்டிருந்தாலும், பலவிதமான விதவிதமான டிஷ் பண்ணி இருந்தாலும், அந்த கணவன் சொன்னான், எம்மா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கேன், வந்தவன எங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீ கஞ்சி ஊத்தினாலும் எனக்கு திருப்தியா இருக்குமா? நீ இவ்வளவு பெரிய ஆகாரத்தை பண்ணி வைத்து நீ என்னை பேசாம இருந்தா நான் எப்படி இந்த வீட்டுல குடியிருக்கிறது என்று சொல்லுவான் அல்லவா? அல்லது கணவன் ஏதோ ஒரு நினைவிலே வாழ்ந்து விட்டு மனைவியோடு பேசாமல் இருந்தால் மனைவியினுடைய நிலைமை என்ன? ஐயா, என் ஆண்டவர் ஜீவிக்கிறவர் மாத்திரமல்ல, உன்னோடும் என்னோடும் உறவு கொள்ள விரும்புகிறவர், உன்னோடும் என்னோடும் உறவாட விரும்புகிறவர், உன்னோடும் என்னோடும் ஒரு பெரிய உறவை உண்டாக்கி கொள்ள விரும்புகிறவர். ஆகையினால் தான் ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார். அவருக்கு பணி செய்வதற்கு கோடி கோடி தூதர்கள் இருந்தார்கள். அவருடைய வேலையை செய்வதற்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு கோடி கோடியான தூதர்கள் இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய சாயலாக ஒரு மனிதனை உண்டாக்கி அவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் ஓடோடி வந்தார். ஆகையினால் தான் பாவம் என்கிற ஒன்று ஆதாமையும் ஏவாளையும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியான ஒரு காரியம் ஏற்பட்டு, ஆதாம் போய் மரத்திற்கு பின்னதாக ஒளித்துக் கொண்ட போது ஆண்டவர் அங்கலாய்க்கிற ஒரு செயலிலே
அங்கலாய்க்கும் வண்ணமாகத்தான் வருகிறான். ஆதாமே ஆதாமே, எங்க பார்க்கிற, எங்க இருக்கிற, எங்க இருக்கிற, எங்க இருக்கிற? உன்னை இழந்து நான் எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறவர் ஐயா. உன்னை இழந்து நான் வாழக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஆண்டவர் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு உறவு ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நீர் அப்படி உள்ள மனநிலை உள்ளவர் என்பதை மனித குலம் அறிந்து கொண்டால் எத்தனை நலமாயிருக்கிறோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். படிக்கலாமா என்னோடு கூட சேர்ந்து? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறபடியினால் அவர் உன்னோடு உறவாட விரும்புகிறார். ஆகையினால் தான் அவர் பலவிதமான உறவு நிலைகளை காண்பிக்கிறார். ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள நிலை என்ன சொல்கிறார்? ஒரு தகப்பன் தன் குமாரனை சுமப்பது போல என் தோளில் அவனை சுமந்து வந்தன் ஐயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? என்னை கல்லூரியிலே சேர்த்து விட்டு ஒரே மகன், என் மகன் பெரிய இன்ஜினியர் ஆவான் என்கிற கனவோடு கூட என் அப்பா 4 கிலோமீட்டர் எனக்குரிய புஸ்தகம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, அந்த நாளில் டீ ஸ்கேல் என்று சொல்வார்கள், டீ ஸ்கேல் எல்லாம் எடுத்துக்கொண்டு தோளிலே போட்டுக்கொண்டு, அவர் ஓட்டு புஸ்தகங்களை ஒரு பக்கம் இந்த பக்கத்தில் போட்டுக்கொண்டு, அந்த இடத்துல இருந்து நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வருவதற்கு 4 கிலோமீட்டர் வெயிலிலே நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நடந்தபோது அவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கும் மறக்கலை. நான் கேட்டேன், அப்பா நான் தூக்கிக்கிறேன். டேய் தம்பி, நீ தான் எல்லா நாளும் தூக்க போறியடா, நீ தூக்குறதுக்கு பதிலா நான் தூக்கிட்டு வந்து என் பிள்ளை இவ்வளோ நல்ல படிப்பு படிக்க போகுதுன்னு சொல்லி நான் பார்த்து மகிழ்றதுக்காக எனக்கு கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்கு இடம் கொடுடான்னு சொல்லி என் தந்தை அத்தனையும் தூக்கி என்னை பக்கத்தில் நடத்தி கொண்டு வந்த காரியத்தை நான் இப்பொழுது நினைக்கிறேன். அதுதான் ஐயா தகப்பனுடைய அன்பு. எந்த தகப்பன் தன்னைக்கு போலத்தான் பிள்ளை மாற வேண்டும் என்றல்ல, தன்னை காட்டிலும் அதிகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறான் அல்லவா? தான் MA படித்திருந்தால் தன்னுடைய பிள்ளை PhD படிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தான் BE படித்திருந்தால் தன்னுடைய பிள்ளை MTech படிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எந்த தகப்பன் தன்னை காட்டிலும் குறைவாக என் பிள்ளை இருக்க வேண்டும் நினைக்கிறான்? அந்த அன்பையா இந்த அன்பு. பொல்லாதவர்களாகிய நீங்கள்
உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா என்று சொல்லுகிற நல்ல அன்பையா, ஒரு தாயை போல கையை பிடித்து நடக்க பண்ணினேன். இங்க இருக்கிற தாய்மாரை கேட்டு பாருங்க, குட்டி பிள்ளையா கையில இருக்கும்போது அது எத்தனை நேரம் உங்களை அசிங்கப்படுத்திருச்சு. நீங்க அப்பந்தான் ஒரு மீட்டிங் கிளம்பியிருப்பீங்க, அப்பந்தான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க. காஞ்சிபுரம் சாரி எடுத்து கட்டி பிள்ளைக்கு கொஞ்சம் பால் ஊத்தணும் போது அப்பந்தான் அதுக்கு வயிற்றால போகும். ஆனா உங்க மனசு உடனே தூக்கி போட்டுறாது. இந்த நேரத்துல போயா இது செய்யணும்னு சொல்லல, ஆனாலும் அள்ளி அணைத்து தங்கம் அப்படின்னு சொல்ற அன்பையா, தாயின் அன்பு. அல்லேலூயா. எந்த டாக்டர் ஐயா இந்த வியாதியை என்னால் குணமாக்க முடியாது என்று சொல்லுகிறவன் உண்மையான வைத்தியன். அந்த நோயாளியினுடைய காரியத்தை புரிந்து கொண்டு இரவும் பகலும் கண் விழித்து எப்படியாவது 10 நேரத்துக்கு ஒரு நேரம் கையை பிடிச்சு பார்த்து ஸ்டெதஸ்கோப்பை வச்சு பார்த்து செக் பண்ணி எப்படி ஆயிலும் சுகமாயிட மாட்டானா என்று துடிப்பான் அல்லவா? எப்படி ஒரு கணவனுக்காக மனைவி காத்திருப்பாள் அல்லது மனைவியினுடைய சுகத்துக்காக கணவன் போராடுவானோ, அப்படி ஒரு கணவனுக்கும் மனைவிக்குள்ள உறவு என் ஆண்டவரோடு கூட உள்ள உறவு என்று சொல்வதற்கல்லவா என் அருமையான சகோதரன் வெஸ்லி பாடினார், என் மணவாளனே என் தோழனே. அல்லேலூயா. என் மணவாளன் எனக்கு தோழன், என்னோடு கூட இருத்து அவரே எல்லாம் ஆனார் என்று சொல்லுகிற அந்த உறவு. கூடவே ஒரு மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் உள்ள உறவு. யாக்கோபு சொல்லுகிறான் தன்னுடைய மந்தையை குறித்து, இரவும் பகலும் நான் அந்த மந்தையின் மேல கவனமாக இருந்தேன். அதன் மேலே என் மேலே பனிப்பட்டது, என் மேல் வெயில் அடித்தது, அந்த மந்தைக்கு நான் காவலாளியாயிருந்தேன். தன்னுடைய சுகத்தை பார்க்காமல், தன்னுடைய ஆபத்தை பார்க்காமல் தாவீது என்கிற மேய்ப்பனை குறித்து சொல்கிறது, ஒரு சிங்கம் வந்து என்னுடைய ஆட்டுக்குட்டியை எடுத்து போன போது என் உயிரை பணையம் வைத்து போனால் போகட்டும் என்று இல்லை, அதனுடைய வாயை கிழித்து போட்டதை தப்புவித்தேன் என்று சொல்கிறார். அந்த மேய்ப்பனுடைய அன்புள்ள உறவு நம்முடைய ஆண்டவர் நமக்காக காட்டுகிறார். கரங்களை தட்டி மீண்டுமாக ஆண்டவருக்கு நல்லா கவனிங்க. இப்படி மனித குலத்தோடு கூட உறவு கொள்ள விரும்புகிற ஆண்டவர், இப்படி மனித குலத்துக்காக தன்னையே தந்த ஆண்டவர், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின அந்த ஆண்டவர் இப்ப திடீர்னுட்டு வேற காரியத்தையும் சொல்றாரு. அந்த ஓசியாவின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா கொஞ்சம் நமக்கு பயமே வந்துடும். இவ்வளவு அன்பான ஆண்டவர் ஐயா, இவ்வளவு அன்பான ஆண்டவர், அந்த அன்பின் ஆண்டவரை வெளிக்கொட்ட வந்த இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்து விட்டு வெளியே வருகிறார். அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தமாக வெளிப்பட்டிருக்கிறது. பலவீனத்தோடு கூட வருகிறார். அவரை காட்டிக் கொடுக்கிறதற்கு அவரோடு கூட உண்டு உறங்கின, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு நம்பிக்கை உடையவன் என்று சொல்லி பணப்பையும் கொடுத்த அந்த மனிதன் வந்து தீவெட்டிகளோடு கூட வந்து நின்று முத்தம் விடுகிறான். அப்பொழுதும் என் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சிநேகிதனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டிக் கொடுப்பவனையும் சிநேகிதன் என்று அழைக்கும் அன்பு. அங்கே அவரை பிடித்து கட்டுகிறார்கள். அதை கண்ட பேதுரு ஒருவனை ஓங்கி வாளால் வெட்ட அவனுடைய காது அறுந்து போகிறது. கட்டினவன் பெயர் மல்கூஸ். அந்த மல்கூசனுடைய காதை எடுத்து கட்டப்பட்ட கையோட அந்த காதின் துண்டை எடுத்து அதை ஒட்ட வைக்கிற என் அன்பு தெய்வம் ஐயா, என் அன்பு தெய்வம் ஐயா. அந்த அன்பு, பிதாவின் கோபம் தன்னை சிலுவையில் அறைந்து விட்டவர்கள் மேல வந்து விடக்கூடாது என்பதற்காக சிலுவையில் நின்ற போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியவில்லை, ப்ளீஸ் forgive என்று கெஞ்சுகிறான். இன்றைக்கு இந்த அன்பை விட்டு தான் மனிதன் மரத்தையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த அன்பை விட்டு தான் மனிதன் தெய்வத்தை விட்டு தெய்வம் அல்லாதவைகளை தனக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறான். என் தேவனுடைய இருதயம் துடிக்காதோ? என் தேவனுடைய இருதயம் பாடுபடாதோ? கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். உருகாயோ நெஞ்சமே, நீ உருகாயோ?
உனக்காக உன்மேல் வைத்த அன்பிற்காக தன்னையே பலியாக்குற அந்த அன்பை விட்டு எங்கே ஓடுவாய்? அதிலையும் தெரிந்து கொண்டு ரத்தம் சொடுத்து விலைக்கு வாங்கின கூட்டம் பின்முருகு காட்டி உலகத்திற்கு பின்னதாக போய் வேசித்தனம் பண்ணி ஆண்டவருடையவைகளை பாகாலுடையதாக்கினால் தேவனுடைய மனது கொதிக்காதோ? அவருடைய மனது தவிக்காதோ? கவனியுங்கள். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்பா, நான் உனக்கு அப்பாவா, அம்மாவா, கணவனா, டாக்டரா, வைத்தியரா, மேய்ப்பனாக இருந்த என்னை நீ எப்படி மாற்றி விட்டாய்? என்ன சொல்கிறார் பாருங்கள். வாசிக்கலாம், ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 5வது அதிகாரம் 12வது வசனம். நான் எப்பிராயீமுக்கு பொட்டரிப்பை போலவும், அடுத்து முடிச்சிருங்க. யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன். ஆண்டவர் இப்பொழுது கோபப்படுகிறார். ஆண்டவர் நீதி உள்ளவர் அல்லவா? அன்பின் தெய்வத்தினுடைய ஒரு பக்கம் அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், பாவிகளுக்கு இறங்குகிற தேவன். ஆனால் அதே பக்கத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினி அல்லவா? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஓஹோ, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், லிசன். இந்த அன்பின் வடிவமாய் தேவன் இப்பொழுது மனிதன் அவனை விட்டு விலகி போனது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய மக்கள் விசேஷித்த நோக்கத்தோடு உலகத்தை தன்னுடைய செய்தியால் நிரப்புவார்கள் என்று நம்பி, உலகத்துக்கு ரட்சிப்பை அறிவிப்பார்கள் என்று நம்பி, தன்னுடைய பாவ மன்னிப்பின் காரியத்தை எல்லாம் மூலை முடுக்களுக்கு அழிப்பாள் என்று தெரிந்து கொண்ட இந்த ஜனம் தன்னை கெடுத்துக் கொண்டு தனக்கே உரிய காரியத்திலே கவனம் செலுத்தி தன்னையே கட்டிக்கொண்டு வாழும்போது அவருடைய கோபம் பற்றி எறிவதிலே ஆச்சரியம் இல்லையே. பார்த்து சொன்னார், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட வீடுகளை கட்டிக்கொண்டு you don't have a concern, your priorities are wrong, உன்னுடைய முன்னுரிமை மாற்றப்பட்டிருக்கிறது என்று கொதித்து எழும்புற ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ அதிகம் சம்பாதிப்பாய், அது பொத்தலான பையிலே போட்டது போல ஒழுகி போகும். நீ சேர்த்து வைப்பாய், 20, 50 அம்பாரம் இருக்க வேண்டிய இடத்துல போய் பார்த்தால் 20 தான் இருக்கும். வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நல்லா இப்படி சொன்ன அவர்கள் திரும்பினார்கள். என்ன திரும்பினார்களாம்? 4வது வசனத்தை வாசிக்கலாம். எப்பிராயீமே, உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு என்ன செய்வேன் அப்பா? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும், விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும், விடியற் காலத்திலே தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. பக்தி கொஞ்ச நேரம் கூட நிக்க மாட்டேங்குதுப்பா. உன்னுடைய பக்தி கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே திரும்பி போயிடுறப்பா. பனியில சூரிய வெளிச்சம் பட்ட உடனே மறைஞ்சுற மாதிரி என்கிட்ட பக்தியா இருக்கிறதுக்கு ஆராதனைக்கு வருகிறாய், உற்சாகமாக பாடுகிறாய், உயர்த்தி பாடுகிறாய். ஆனா வீட்டுக்கு போன பிறகு உன்னுடைய பக்தியை காணாமே. ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிவது